கார்த்திக்கு கால் பண்ணலாமா இல்ல அவன் கால் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? பிரியா பூஸ்ட் ரெடி வா. வரேம்மா. சொல்லு பிரியா, நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன். ஹலோ கார்த்திக், நான் இப்பதான் சாரு மேம்கிட்ட கால் பண்ணி கேட்டேன். அவங்க லேப்டாப் கொண்டு வரலான்னு சொல்லிட்டாங்க. சரி, நாளைக்கு கொண்டு வரேன். அப்புறம் சார்ஜ்லாம் வந்து அங்கே வந்து போடுற மாதிரி கேட்கக்கூடாது. ஸோ சார்ஜ் ஃபில் பண்ணி கொண்டு வர சொன்னாங்க. நெட் கனெக்ஷன் இன்கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா ஐபி மேம் கிட்ட சொல்லி பெர்மிஷன் கேட்டு வாங்கி தரேன்னு சொன்னாங்க. சரி சரி சரி, பண்ணி ப்ராப்பரா கொண்டு வருவேன். என்ன இவன் எடுக்கவே இல்லை? ஐயோ, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னா ஒண்ணுக்கு 2 ப்ராஜெக்ட். எங்களை மட்டும் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஏமா இப்படி புலம்பிட்டே இருக்க? அந்த சயின்ஸ் மிஸ் எப்படி தெரியுமா மிரட்டுறாங்க? இன்டர்னல் மார்க் போட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லி மிரட்டுறாங்கம்மா. நாங்க வேணா, நாங்க வந்து ஆல்ரெடி மேத்ஸ் பண்றோம்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இல்ல நீ பண்ற, யூ கேன் டு இட்னா என்ன? நாங்க என்ன இழுச்சுவாயா? ஆஹா, சிக்கன் பீஸ், சிக்கன் குழம்பு, இன்னைக்கு ஒரு பூரி. நிம்மதியா சாப்பிட விட மாட்டாங்களே. ஹலோ, சொல்லு காவியா. உன்னை வீட்டுக்கு போனோடனே கால் பண்ண சொன்னலடா. இல்ல நான் இப்பதான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து டியூஷன் போயிட்டு கிரவுண்டு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ட்ரெஸ் கூட இன்னும் கழட்டல. இப்பதான் சாப்பிடலான்னு அப்படியே பெசஞ்சு நீ சொல்லு சொல்லு லூசு பயலை. இப்ப அதுவா முக்கியம்? எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? லூசு பாலா நிறைய பிரிண்ட் அவுட் எடுக்கணும். என் வீடு கிட்ட எல்லாம் கடை கிடையாது. உனக்கு எல்லாமே அனுப்பி வைக்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துட்டு வந்துட்டு சொதப்பிடாத. நோ ப்ராப்ளம். நம்ம வீடு கிட்ட வேற பிரிண்ட் அவுட்னா நைட் 11 மணி வரைக்கும் இருப்பாரு. இப்படி போயிட்டு அப்படி வந்துடலாம். நோ ப்ராப்ளம். நீ எல்லாத்தையும் அனுப்பி வை, நான் எடுத்து வச்சிடுறேன். கரெக்டா செக் பண்ணி எடுறா. ஏதாவது 1-2 பேப்பர் மிஸ் ஆயிட போகுது. பை. கலர் பிரிண்ட் அவுட்டா பிளாக் அண்ட் ஒயிட்டா? டேய் சூனா போனா போட்டோஸ் எங்கடா இருக்கு? அதுல எல்லாமே லெட்டர்ஸ் தானே, அப்புறம் எதுக்கு கலர்? ஓகே. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? நான் எங்க கிரவுண்ட்ல இருக்கேன். இப்ப பாரு கிரவுண்ட்ல தான் இருப்பியா? நீ இந்த வாட்டி பப்ளிக் எக்ஸாம் எழுத போற. கொஞ்சமாவது பயம் இருக்கா? படிக்கலாம் மாட்டியா? ஹலோ, நான் ஒன்னும் மக்கு ஸ்டூடெண்ட்லாம் இல்லப்பா. உன்னை விட நல்ல மார்க் எடுத்து காட்டுறேன். நீயுமா? என்னது? இல்ல நான் ஒரு வாட்டி ஸ்வேதா கிட்ட அவளை விட அதிக மார்க் எடுத்து காட்டுவேன்னு நான் சொல்லியிருந்தேன். இப்ப என்னை விட அதிக மார்க் எடுப்பேன்னு நீ சொல்ற. எனக்கு தெரிஞ்சு இப்படியே சொல்லி கடைசியில சுப்பு தான் நம்ம கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க போறான் பாரு. அப்புறம் என் மேல எதுவும் கோவமா இருக்கியா? எதுக்கு? இல்ல, அன்னைக்கு ஸ்கூல்ல ப்ராப்ளம் வரும்போது நானு சுப்பு ஸ்வேதா எல்லாருமே உனக்கு கொஞ்சம் திட்டோம்ல. உனக்கும் காவியாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன? அப்படிலாம் எதுவுமே இல்லடா. இந்த பிரச்சனை வந்தா நம்ம எல்லாருக்கும் தானே ப்ராப்ளம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே கஷ்டப்படுவோம். அதனால தான் அப்படி சொன்னேன். இல்ல, நீங்க ரெண்டு பேரோட கையை கோத்துன்னு சுத்துவீங்களே, அன்னைக்கு கொஞ்சம் நீ அவளுக்கு அகைன்ஸ்டா பேசுன மாதிரி இருந்தது. அதான் தேவையில்லாத பிரச்சனைங்கிறதுனால தான் அப்படி சொன்னேன். சரி சில் சும்மா தான் கேட்டேன், விடு. நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. மேம் வரதுக்கு முன்னாடி காலையிலேயே கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம். நான் வச்சிடுறேன். பாய்.